கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 7/5/2026 வியாழக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யாத்திராகமம் 29 அதிகாரம் 45 இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். I will dwell among the children of Israel and I will be their God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்மோடு வாசம் பண்ணும் கர்த்தர் என்கிறதான வசனத்தை மையப்படுத்தி இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தேவன் நம்மோடு கூட நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனிதர்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறவர். உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய பிள்ளைகள் நடுவிலே, உங்களுடைய திருச்சபை நடுவிலே, உங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே, உங்களுடைய கூடாரங்களிலே வாசம் பண்ணுகிறவர் தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறபடினால் அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுவேன், அவர்கள் தேவனாய் இருப்பேன் என்று பல வார்த்தைகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். 1 ராஜாக்கள் 6 அதிகாரம் 13 இஸ்ரவேல் புத்திரரின் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம் நடுவிலே வாசம் பண்ணி நம்முடைய ஜனங்களாகிய நம்மை அவர் கைவிடாமல் பாதுகாப்பதற்கு நல்லவராக இருக்கிறார். யோவான் 14 அதிகாரம் 17 சொல்லுகிறது, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நமக்குள்ளே ஆண்டவர் வாசம் பண்ணி இருக்கிறபடினாலே நாம் நம்முடைய சின்ன சின்ன காரியங்களிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதை அறிய முடிகிறது, உணர முடிகிறது. நாம் சின்ன ஒரு சிறிய ஜெபம் செய்வோம், அந்த ஜெபம் கூட கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுகிறது. நம்முடைய இருதயத்திலே சின்ன ஆசைகள் இருக்கும், அது தேவனுடைய சித்தத்தின்படி இருக்குமே. ஆனால் அந்த ஆசைகளையும் விருப்பங்களையும் கர்த்தர் அப்படியே தம்முடைய ஜனங்களுக்கு நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறதையும் நாம் நம்முடைய தனிப்பட்ட காரியங்களிலே, அல்லாவிட்டால் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே அதை நாம் 100% அனுபவித்திருக்க முடியும். ஆம் பிரியமானவர்களே, காரணம் இதெல்லாம் இப்படி நடைபெறுவதற்கான காரணம் நம்மோடு கூட கர்த்தர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 16 சொல்லுகிறது, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். சங்கீதம் 132:14 சொல்கிறது, இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். யோவான் 1:14 சொல்கிறது, ஆண்டவர் நமக்குள்ளே எப்படி வாசம் பண்ணுகிறார் என்று சொன்னால், வார்த்தை வடிவமாக இருந்தவர் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இன்றைக்கு நமக்குள்ளே, நம்முடைய இருதயத்திற்குள்ளே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, நம்முடைய திருச்சபைகளுக்குள்ளே, நம்முடைய கூடாரங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற அவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை தேவ ஜனங்களாகி நாம் பெற்றிருக்கிறோம். நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை விட்டு விலகாதவர், நம்மை கைவிடாதவர், தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலவேளைக்காக நன்றி. எங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறவர், எங்களுடைய கூடாரங்களிலே வாசம் பண்ணுகிறவர், எங்களுடைய வேலைகள் தொழில் ஸ்தலத்திலே வாசம் பண்ணுகிறவர், திருச்சபைக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர், எங்களுக்குள்ளே தங்கியிருக்கிறவர். ஹல்லேலூயா. நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய ஜனமாக இருக்கிறபடினால் எங்களை விட்டு நீ விலகுகிறதில்லை. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து எங்களை விட்டு விலகாதபடி எங்களோடு கூட தங்கி இரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய வீட்டிலே தங்கியிருக்கிற ஹல்லேலூயா மறைமுக விருந்தாளியாய் எங்களோடு கூட இருக்க நாங்கள் கேட்கிறோம். எங்கள் வீட்டிலே தங்கியிரும். தகப்பனாய், தாயாய், உற்ற நண்பராய், தோழனாய், எங்களை விட்டு கொடுக்காதவராய், எங்களை விட்டு விலகாதவராய் எப்போதும் எங்களோடு கூட தங்கியிருக்க பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஏமேன். நேற்று கேள்வியும் பதிலும். தானியம் ஏற்ற காலத்தில் அம்பாரத்தில் சேருகிறது போல முதிர் வயதிலே கல்லறையில் சேருவீர். யார் யாரிடத்தில் சொன்னது? தேமானியனாகிய எலிப்பாஸ் யோபுவிடம் சொன்னது. யோபு 5:26. இந்த நாளுக்கான கேள்வி, அவர்கள் இந்த தேசத்தில் வாசம் பண்ணி இதிலே வியாபாரம் பண்ணட்டும். யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஆமேன்.